சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கரகட்டாவிடமிருந்து லஞ்சம் பெற்ற பிக்கு, காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு கைமாற்றப்பட்ட பணம் தொடர்பில் புதிய தகவல். ஸ்ரீலங்கா பிரதியமைச்சர் உள்ளிட்ட 6 பேருக்கு பிடியாணை, கோட்டை நீதிமன்றம் உத்தரவு. நீர்கொழும்பு சிறை வன்முறை, சிறைச்சாலை அதிகாரிகளுடன் அனுர பேச்சு. மோசமடைந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுவின் உடல்நிலை, உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி. மத்திய கிழக்கில் பொதுமக்களின் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல், ஐநா செயலாளர் நாயகம் கண்டனம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் தலைவரான கரகட்டாவின் மனைவியிடமிருந்து லஞ்சமாக பெற்றுக் கொள்ளப்பட்ட 1200 லட்சம் ரூபாய் பணத்தின் ஒரு பகுதி பிக்கு ஒருவரின் ஊடாக உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றதாக லஞ்சம் மற்றும் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. ராஜிந்த ராஜபக்ச, சரித் அபேசிங்க மற்றும் அருண் வருஷ கென்னடிக்கே ஆகியோருக்கு எதிரான வழக்கு கொழும்பு பிரதான நீதிபதி அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது பிக்கி ஒருவரூடாக உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு பணம் வழங்கப்பட்ட விடயத்துடன் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் துறவியொருவரை புலனாய்வாளர்கள் தற்போது அடையாளம் கண்டுள்ளதாகவும், மேலதிக விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு முன்னர் தகவல்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் லஞ்சம் மற்றும் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் சட்ட உதவி பணிப்பாளர் அனுஷா சம்பந்த பெருமை தெரிவித்தார். லஞ்ச பணம் கொடுத்ததாக கூறப்படும் கரகட்டாவின் மனைவி மகேஷிகா மதுவதியிடமிருந்து பதிவு செய்யப்பட்ட காணொலி வாக்குமூலம் தங்களுக்கு கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் பணத்தை பெற்றுக் கொண்டு அளிக்கப்பட்டதாக கூறப்படும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதை தொடர்ந்து அவருக்கும் சந்தேக நபர்களுக்கும் இடையில் நடந்த உரையாடல்கள் பதிவு செய்யப்பட்ட கைபேசியையும் புலனாய்வாளர்கள் கைப்பற்றி இந்த வழக்குடன் தொடர்புடைய நபர்களிடையே 1300க்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் பரிமாறப்பட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. லஞ்சம் குறித்து விவாதிப்பதற்காக 3 சந்தேக நபர்களும் ஒன்றாக இந்தியாவுக்கு பயணம் செய்துள்ளதாக கூறிய முந்தைய சாட்சிகளின் வாக்குமூலங்கள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் லஞ்சம் மற்றும் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் சட்ட உதவி பணிப்பாளர் அனுஷா சம்பந்த பெருமை தெரிவித்தார். குடிவரவு பதிவுகளின்படி 3 சந்தேக நபர்களும் 2023ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி ஒரே விமானத்தில் இந்தியாவுக்கு பயணம் செய்து மார்ச் 7ஆம் தேதி ஒன்றாக திரும்பியதாகவும் தெரிவித்தார். குறித்த 3 சந்தேக நபர்கள் சம்பந்தப்பட்ட மற்றொரு லஞ்ச ஊழல் சம்பவம் குறித்து முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும், இது தொடர்பில் புதிய விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் லஞ்சம் மற்றும் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் சட்ட உதவி பணிப்பாளர் அனுஷா சம்பந்த பெருமை மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் நகர அபிவிருத்தி பிரதியமைச்சர் இரங்கு குணசேகர மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ண உள்ளிட்ட 6 பேருக்கு கொழும்பு கோட்டை மேலதிக நீதவான் கிங்ஸ்லி கெட்டியாராட்சி பிடியாணை பிறப்பித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சட்டவிரோத கூட்டம் ஒன்றில் உறுப்பினர்களாக இருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கொன்றுக்கு அமைய பிணையில் விடுவிக்கப்பட்ட இவர்கள் திறந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தால் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நகர அபிவிருத்தி பிரதியமைச்சர் இரங்கு குணசேகரன், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ண, ரொஷான் அலி, தானிஷ் அலி, ஆர்மி அமில என்ற அமல் ஷாலிந்த, உதயங்க குமார் மற்றும் கொஸ்பத்தி மகாநாம தேரர் ஆகியோருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிணைதாரர்களுக்கு அறிவித்தல் விடுத்துள்ள பதில் நீதவான் இந்த வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் போன்று நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளில் இவ்வாறான மோதல்கள் இடம்பெறுவதை தடுப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விசேட கவனம் செலுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சிறை காவலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது சிறைச்சாலை கட்டமைப்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதோடு இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் இருப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் சிறைச்சாலை அதிகாரிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அவர்களுடைய நலன்புரி விடயங்கள் குறித்து இதன்போது ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தியிருந்தார். ஜனாதிபதி ஒருவருடன் நேரடியாக தமது பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு கிடைத்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவென்று சுட்டிக்காட்டிய சிறைச்சாலை அதிகாரிகள் அதற்காக தங்களுடைய நன்றிகளை ஜனாதிபதிக்கு தெரிவித்துள்ளனர்.
சர்வதேச தபால் உரைகள் மூலம் இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக ஸ்ரீலங்கா சுங்கத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அதிக எண்ணிக்கையிலான சிறிய தபால் உரைகளை பயன்படுத்தி போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கடத்துவதாக ஸ்ரீலங்கா சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் பண்டாரநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட 4 நடவடிக்கைகள் மற்றும் 9 தபால் உரைகள் சோதனையின் மூலம் 83.2 கிலோகிராம் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதிகளவான சர்வதேச தபால்கள் நாட்டுக்கு வருவதால் அனைத்து பொதிகளையும் ஆய்வு செய்ய முடியாதென்றும் சந்தேகத்துக்குரிய பொதிகளை கண்டறிய சுங்கத்துறை ஆய்வு கருவி தொழில்நுட்பத்தை நம்பியுள்ளதாக கூறியுள்ளது. தாய்லாந்திலிருந்து குஷ் போதைப் பொருள் அடங்கிய தபால் உரைகள் அதிக அளவு நாட்டுக்கு வருவதாக ஸ்ரீலங்கா சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 423 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 35ஆம் நாள் அகழ்வுப் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 35வது நாளான நேற்றைய தினம் புதிதாக 11 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் 7 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் சேதமடைந்த மோதிரம் ஒன்றும் விரல் எலும்புடனான செப்பிலான மோதிரம் ஒன்றும் குவியலாக 2 தொகுதி எலும்புக்கூடுகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரை 89 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 431 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை 423 எலும்புக்கூடுகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கு இணையாக தொழிற்கல்வித்துறையை வலுப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்துமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்ய தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்பொழுது தொழிற்கல்வி நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து இங்கே விசேட கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழக கல்லூரிகளின் எண்ணிக்கையையும் அவற்றின் தரத்தையும் மேம்படுத்தி பிராந்திய மட்டத்தில் மாணவர்கள் தொழில்நுட்ப பட்டங்களையும் டிப்ளோமாக்களையும் பெற்றுக் கொள்வதற்கு வசதிகளை ஏற்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. பொது கல்வியின் கீழ் கல்வி அமைச்சால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வேலை திட்டங்கள் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நலன்புரி திட்டங்கள் குறித்தும் இங்கே கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டு முதல் 2031ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் கல்வித்துறையின் முன்னேற்றத்துக்காக 382 பில்லியன் ரூபாய் பெரும் தொகையான முதலீட்டை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கல்வித்துறையின் நிலவும் ஆசிரியர் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் பற்றாக்குறை மற்றும் சம்பள முரண்பாடுகள் குறித்து அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து எதிர்காலத்தில் கலந்துரையாடுவதற்கும் அதற்கான விசேட ஆணைக்குழுவினூடாக நிரந்தர தீர்வுகளை வழங்குவதற்கும் இங்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கத்துக்கு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற சமூக செயற்பாட்டு கட்சி சவால் விடுக்கும் நிலையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் இடம்பெற்று வரும் அதனுடைய போராட்டத்தில் கடந்த 21 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திய ஆர்வலர் சோனம் இன்று காலை டெல்லி காவல்துறையினரால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்தியாவின் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி கல்வி அமைப்பில் நடைபெறுகின்ற முறைகேடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயங்களை வலியுறுத்தி கடந்த மாத இறுதியிலிருந்து சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தற்போது அவரின் உடல்நிலை கவலைக்கிடமான நிலைக்கு உள்ளதால் இன்று காலை அவரை டெல்லி காவல்துறை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளது. சோனம் வாங்சுக்கின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் மருத்துவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் எந்த விலை கொடுத்து ஜூலை 20 வரை தான் உயிரோடு இருப்பேன் என்றும் அன்றைய தினம் நடைபெறவுள்ள போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றும் சோனம் வாங்சுக் தெரிவித்தார். நீட் பரீட்சை வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த 28 நாட்களாக தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தொகுதி மறுவரை, பெண்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட சட்ட மூலங்களுக்கு திமுக நிச்சயம் ஆதரவு அளிக்கும் என மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வானி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
தமிழகத்தில் தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் கடந்த 2025ஆம் ஆண்டு 2888 குற்றங்கள் இடம்பெற்றதாகவும் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலி தெரிவித்தார். அதில் 88 கொலைகள் உள்ளடங்குவதாகவும் 2026இல் முதல் 6 மாதங்களில் 44 கொலைகள் நடந்துள்ளதாகவும் தெரிவித்தார். சாதி மறுப்பு, காதல் திருமணங்களை பெற்றோர் எதிர்ப்பதால் ஆணவ கொலைகளும் அதிகரித்துள்ளதாகவும் இதை தடுக்க ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழக அரசு கொண்டுவர வேண்டும் என்றும் தெரிவித்தார். தற்போது இந்தியா கூட்டணி சிதறிவிட்டதால் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டமூலம், தொகுதி மறுவரையறை சட்டமூலம் ஆகியவற்றை நிறைவேற்றியுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறையில் தமிழகத்திற்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பதால் திமுக அதை எதிர்க்காதென்றும் அவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் பொதுமக்களின் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை ஐநாவின் பொதுச் செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்ரஸ் கண்டனம் வெளியிட்டுள்ளார். அமெரிக்க தாக்குதல்கள் தொடர்ந்தால் முழு அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படும் என ஈரானிய ஆன்மீக உச்சத்தலைவர் மொஜ்தபா கமீனியின் ராணுவ ஆலோசகரான மொஹ்சேன் ரெசாயி புதிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். ஈரானில் பாலங்கள் மற்றும் மின்சார தொலைத்தொடர்பு வலையமைப்புகளை அமெரிக்கா குறிவைத்து தாக்கும் நிலையிலும், ஈரான் வளைகுடா நாடுகளின் மீது தாக்குதல்களை நடத்தும் நிலையிலும் ஐநா பொதுச் செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்ரஸின் இந்த கண்டனம் வெளிவந்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தொடர்ச்சியான ராணுவ மோதல் நடப்பது குறித்து ஆழ்ந்த கவலை வெளியிட்ட ஐநா பொதுச் செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்ரஸ் மத்திய கிழக்கில் பொதுமக்கள் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். இன்று அதிகாலை ஈரான் மீது அமெரிக்காவும் வளைகுடா நாடுகள் மீது ஈரானும் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த கண்டனம் வெளியாகியுள்ளது. இதனிடையே அமெரிக்க தாக்குதல்கள் தொடர்ந்தால் பதிலடிக்கு அப்பால் முழு அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படும் என ஈரானிய ஆன்மீக உச்சத்தலைவர் மொஜ்தபா கமீனியின் ராணுவ ஆலோசகரான மொஹ்சேன் ரெசாயி புதிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். பிரித்தானியாவின் புதிய பிரதமராக ஆண்டி பக்ராம் எதிர்வரும் திங்கட்கிழமை பதவியேற்க உள்ள நிலையில் தனது அமைச்சரவையில் யார் இடம்பெறுவார்கள் என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தெரிவித்தார். பிரித்தானியாவின் ஆளும் தொழிலாளர் கட்சியின் புதிய தலைவராக ஆண்டி ஃபர்ங்கேப் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அடுத்த வாரம் பிரதமராக அவர் பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் சர் கே ஸ்ட்ராமர் அமைத்து அடித்தளத்தின் மீது நின்று தலைமை தாங்க தான் தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரித்தானியாவை ஒரு புதிய பாதையில் கொண்டு செல்ல உள்ளதாகவும் கூறியுள்ளார். அமைச்சரவைக்கான தன்னுடைய நியமனங்கள் கட்சியின் அனைத்து பிரிவுகளையும் மற்றும் அனைத்து சமூகங்களையும் பிரதிபலிக்கும் என்றும் தெரிவித்தார். அரசியல் வர்த்தகத்தால் புறக்கணிக்கப்பட்ட உழைக்கும் வர்க்க சமூகங்களுக்கு தன்னுடைய அரசாங்கம் நம்பிக்கையை மீட்டளிக்கும் என்று கூறியுள்ள அவர் வெஸ்ட் மினிஸ்டரிலிருந்து பிராந்தியங்களுக்கு அதிகார பரவலாக்கம் செய்யும் தன்னுடைய திட்டத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கிண்ண உதைபந்தாட்ட போட்டியின் 3ஆம் இடத்திற்காக இன்று இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் அணிகள் மோதிக்கொள்ள உள்ளன. உலகக்கிண்ண உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டியின் அரையிறுதிப் போட்டிகளில் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் அணிகள் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து இன்று இந்த 2 அணிகளும் 3 இடத்தை பெறுவதற்காக விளையாட உள்ளன. பிரான்ஸ் ஸ்பெயினிடம் 2-0 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. அதேபோன்று இங்கிலாந்து அணியும் அர்ஜென்டினாவிடம் 2-1 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்ததால் 2 அணிகளும் வெண்கலப் பதக்கத்துக்காக இன்று மாலை மியாமியில் மோத உள்ளன. இறுதிப் போட்டியை விட 3வது இடத்துக்குரிய போட்டி விறுவிறுப்பாக இடம்பெற்றாலும் இங்கிலாந்தை பொறுத்தவரை இன்று வெற்றி பெற்றால் 1966 ஆண்டுக்கு பின்னர் இது அவர்களின் சிறந்த உலகக்கிண்ண போட்டியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சை பொறுத்தவரை அந்த அணியின் பயிற்சியாளர் தலைமையிலான கடைசி ஆட்டம் இது என்பதால் அந்த அணிக்கு இந்த போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதற்கு அப்பால் பிரான்ஸ் வீரர் கைலியின் எம்பாப்பேயும் இங்கிலாந்து வீரர் ஹாரிகேனும் கோல்டன் ஃபுட் என்று அழைக்கப்படும் தங்க பாதணி எனப்படும் விருதுக்கான போட்டியில் இருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கரகட்டாவிடமிருந்து லஞ்சம் பெற்ற பிக்கு, காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு கைமாற்றப்பட்ட பணம் தொடர்பில் புதிய தகவல். ஸ்ரீலங்கா பிரதியமைச்சர் உள்ளிட்ட 6 பேருக்கு பிடியாணை, கோட்டை நீதிமன்றம் உத்தரவு. நீர்கொழும்பு சிறை வன்முறை, சிறைச்சாலை அதிகாரிகளுடன் அனுர பேச்சு. மோசமடைந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுவின் உடல்நிலை, உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி. மத்திய கிழக்கில் பொதுமக்களின் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல், ஐநா செயலாளர் நாயகம் கண்டனம். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.